இந்தியாவோட பேட்டிங், பவுலிங், ஸ்பின் டிபார்ட்மெண்ட், ஆல்ரவுண்டர் எல்லாமே வந்து ஓடிஐ ஃபார்மேட்ட பொறுத்தவரைக்கும் அசைச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாரி ஒரு ஸ்குவாடா இருந்துட்டு வந்தது. இப்போ நம்ம டெஸ்ட்ல லாஸ் எல்லாம் பார்த்தாலுமே கூட, இப்போ இந்த ஓடிஐ சீரிஸ் பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் லாஸு. போன மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா அதுலயுமே வந்து அந்த பாஷ் அப்படிங்கிற ஒரு அடிச்ச அடியில அன்னைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இம்பேலன்ஸ் டு யூ சீ இன் த ஸ்குவாட்? என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது 18 மேட்ச் உதப்படலாம் ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது. என்னன்னா அதே 350 பிளஸ் லாஸ்ட் இயர் மேட்ச் வந்து நம்ம அழகா அப்ப ஜெயிச்சோம். இந்த தடவை அவங்க இன்னும் பெட்டரா ஆட்டாங்க. ஒரு விஷயம் எங்கே இங்க வந்து நம்ம ஸ்லிப் ஆயிட்டோன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஷார்ட்டா. அதாவது முதல்ல வந்து ஒரு 358 வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலா 390 வரைக்கும் போயிருக்கோம். நம்ம போடாத வேலை அந்த எங்கிட்டயே லுங்கி எங்கிட்ட வச்சிருக்க லுங்கி அது இருக்கு. அவரு என் லைவ்லயே பார்க்காத மோஸ்ட் இந்தியன் மூலிகை போட்டார். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொண்டுட்டா நம்ம சித்திரவதை பண்ணிட்டார். ரவீந்திர ஜடேஜாக்கு அவருடைய ஒரு இன்னிங் விச் ஐ வுட் லைக் டு ஃபர்கெட்னா அதை நீங்க சொல்லுவார். ஏன்னா அவர் பின்னாடி போய் இப்படி இப்படி டான்ஸ் வயலின் வாசிச்சு சிம்பனிலாம் கண்டக்ட் பண்ற ஸ்டைட்ல எல்லாம் போய் இன்னும் நம்ம லுங்கி பால போடவே இல்லை. லுங்கி வந்துருக்காரு ஃபர்ஸ்ட் கீப்பர் கிட்ட பந்து வர மாட்டேது. அவ்வளோ ஸ்லோ ரன் போட்டு சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியில் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு 30-40 ரன் போனதுக்கு காரணம் லுங்கி தான். லுங்கி வந்து மல்லு கட்டிட்டார். அதனால நமக்கு ரொம்ப டேஞ்சர். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் அங்க ஆரம்பிச்சு. ஓகே.